உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நீலக்கடலின் ஆழத்தையும் மிஞ்சும் மதிநுட்பம், செயற்கைக்கோளின் விரைவையும் கடந்த செயல் வேகம், தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் சிசு கொலைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சமத்காரம், ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்பதை மெய்ப்பிக்க கமெண்டர் படை உருவாக்கிய சமதர்ம பரிபாலனம், இல்லத்தரசிகளின் இன்னல்களை களைய விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, மின்காந்த அடுப்புகள் வழங்கிய தயாளம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற வாக்கினை மெய்யாக்க மானியமும் நல உதவிகளும் வழங்கிய தாராள உள்ளம், மாணாக்கர்களின் மேல் படிப்பிற்கென மடிக்கணினிகள் தந்த கருணை மனம், அங்கன்வாடி முதல் கல்லூரி வரை விலையின்றி உயர்தர கல்வி அளித்த கலியுக கடவுள், இல்லாமையில் உழலும் ஏழைகளின் திருமணத்திற்கென தாலிக்கு தங்கமும் தேவையான பணமும் கொடுத்த தானக்கடல், அம்மா உணவகம் அமைத்து எளியோரின் பசிப்பினி போக்கிய வான் மழை, பிணி தீர்க்கும் மருந்துகளை மலிவு விலையில் வழங்குகின்ற மகத்துவம், மீனவர்களின் மீட்சிக்கு அயராது பாடுபட்டு வரும் புரட்சி கனல், நெசவாளர்களின் துயர் தீர்த்த தீர்க்கதரிசி, வாயிருந்தும் பேச முடியா விலங்குகளின் உள்ளம் உணர்ந்து உதவிகளும் உபகாரங்களும் செய்த கனிவின் சிகரம், இடுக்கண்களையெல்லாம் கடைக்கண்களால் விரட்டிய வீர சாம்ராட், தீய சக்திகளின் தீவினைகளை துவம்சம் செய்த ஹோமாக்னி, சதியாளர்களின் சதிச் செயல்களை சிதறடித்த சூறாவளி, மக்களின் மனதில் நிரந்தரமாய் நிறைந்துள்ள தெய்வாம்சம், இளைஞர்களை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும் ராஜதந்திரி, முதியோர்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் காருண்யம், ஆக மொத்தம் அனைவரும் போற்றும் மகாத்மியம் நிறைந்த முதலமைச்சர் பொன்மன தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை அகிலமே ஆராதிக்கிறது. ஏழ் கடலும் எதிர்க்க வந்தாலும் துணிவுடன் எதிர்நோக்கும் நெஞ்சுரம் ஆகிய அனைத்து திறன்களுடனும் நொடிக்கு நொடி மாறும் பிரபஞ்ச நிகழ்வுகளையும் சர்வதேச அரசியலில் ஏற்படும் அதிரடி மாற்றங்களையும் வானின் பால் வீதி முதல் விஞ்ஞான விதிகள் வரை அனைத்தையும் அறிந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லா மகோன்னத தலைவராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் ஊற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். தமிழகத்தில் செயல்படுத்தி உள்ள திட்டங்களின் பட்டியல் ஆழ்கடலின் ஆழத்தை விட அதிகம் என்பதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புதிதாக தொடங்கி வைத்த அம்மா உணவகங்கள், அம்மா மருந்தகங்கள் மற்றும் குறைந்த விலை புதிய விற்பனை திட்டம் குறித்த பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. உலகில் இதுவரை எவரும் செயல்படுத்தாத புதிய முன்னோடி திட்டமான அம்மா உணவகத்தை ஏழை எளியோர், அன்றாட கூலி வேலை செய்பவர்கள், வாகன ஓட்டுநர்கள், பாரம் தூக்குபவர்கள் என குறைந்த ஊதியத்தில் பணிபுரிபவர்களின் பசி நீக்கும் வகையில் மலிவு விலையில் தரமான உணவு வகைகளை வழங்கி அனைவரின் உள்ளமும் வயிறும் நிறையும்படி செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 24/5/2015 அன்று புதிதாக கூடுதலாக 201 அம்மா உணவகங்களை தமிழகம் முழுவதும் தொடங்கி வைத்தார். இதன் விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். சென்னை மாநகரில் வாழும் ஏழை எளிய மக்கள், அன்றாட கூலி வேலை செய்பவர்கள், வாகன ஓட்டுநர்கள், பாரம் தூக்குபவர்கள் என குறைந்த ஊதியத்தில் பணிபுரிபவர்கள் பயன்பெறும் வகையில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் சுகாதாரமான மற்றும் தரமான உணவுகளை மலிவு விலையில் வழங்கும் அம்மா உணவகங்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 19/2/2013 அன்று துவக்கி வைக்கப்பட்டன. தற்போது சென்னை மாநகராட்சியின் சார்பில் 207 அம்மா உணவகங்கள் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றன. இந்த உலகம் போற்றும் முன்னோடி திட்டத்தை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் செயல்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கில் சென்னை மட்டுமின்றி இதர மாநகராட்சிகளிலும் 90 அம்மா உணவகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் அரசு பொது மருத்துவமனை வளாகங்களில் அம்மா உணவகம் திறக்கப்பட வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையினை நிறைவேற்றிடும் வகையில் 20/11/2013 அன்று
சென்னை அரசு பொது மருத்துவமனை வளாகத்திலும் 12/2/2014 அன்று மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை வளாகத்திலும் 21/2/2014 அன்று அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை வளாகங்களிலும் 22/9/2014 அன்று சென்னை திருவல்லிக்கேணி அரசு கஸ்தூரிபா காந்தி தாய்சேய் நல மருத்துவமனை, சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு RSRM மகப்பேறு மருத்துவமனை வளாகங்களிலும் அம்மா உணவகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார். அம்மா உணவகங்களில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை இட்லி சாம்பாரும், மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை சாம்பார் சாதம் மற்றும் தயிர் சாதமும், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் பணியமர்த்தப்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. இட்லி ஒன்று 1 ரூபாய் வீதமும், சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும் மற்றும் தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களில் காலை சிற்றுண்டியின் போது இட்லி சாம்பார் தவிர பொங்கல் மற்றும் சாம்பார் 5 ரூபாய்க்கும், மதிய உணவின் போது சாம்பார் சாதம் மற்றும் தயிர் சாதம் தவிர எலுமிச்சை சாதம் அல்லது கறிவேப்பிலை சாதம் 5 ரூபாய்க்கும், மாலை வேளைகளில் 2 சப்பாத்தி மற்றும் பருப்பு கடைசல் 3 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தனை திறனால் உருவாக்கப்பட்டு பொதுமக்களிடையே மாபெரும் வரவேற்பினை பெற்றுள்ள அம்மா உணவகங்கள் குறித்த செய்தி அறிந்து இந்த திட்டத்தினை தாங்களும் செயல்படுத்திட வேண்டும் என்ற நோக்கில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த பிரதிநிதிகளும், குஜராத், டெல்லி, ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் அம்மா உணவகங்களை நேரில் பார்வையிட்டு அவை செயல்படும் விதம் குறித்து கேட்டறிந்து சிறப்பாக செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தினை பாராட்டியுள்ளனர். ஏழை எளிய மக்களுக்கு மிக பெரும் பயனளிக்கும் அம்மா உணவகங்களின் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்திருந்ததன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லவபுரம் நகராட்சி GST சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அம்மா உணவகத்தை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 24/5/2015 அன்று திறந்து வைத்தார். மேலும் சென்னை மாநகராட்சியில் 45 அம்மா உணவகங்கள், கோயம்புத்தூர், மதுரை, தஞ்சாவூர், திண்டுக்கல் ஆகிய மாநகராட்சிகளில் 4 அம்மா உணவகங்கள், தமிழகம் முழுவதும் உள்ள 124 நகராட்சிகளில் 128 அம்மா உணவகங்கள், மாவட்ட தலைநகரங்களில் உள்ள அரசு பொது மருத்துவமனைகளில் 23 அம்மா உணவகங்கள் என மொத்தம் 201 அம்மா உணவகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்து ஏழை எளியோரின் பசிப்பிணியை போக்கி மணிமேகலை காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற சொற்றொடரை மெய்ப்பித்து நவீன அமுத சுரபிகளாக அம்மா உணவகங்களை ஏற்படுத்தி தமிழக மக்களின் உள்ளங்களில் நீக்கமற நிறைந்திருக்கிறார். நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்த அம்மா மருந்தகங்கள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக 24/5/2015 அன்று கூடுதலாக 16 அம்மா மருந்தகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். தமிழக மக்களுக்கு நியாயமான விலையில் தரமான மருந்துகளை விற்பனை செய்திடும் வகையில் 100 அம்மா மருந்தகங்கள் புதிதாக தொடங்கிடவும், இதற்காக 20 கோடி ரூபாய் மாநில விலை நிலைப்படுத்தும் நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி 26/6/2014 அன்று காஞ்சிபுரம், கடலூர், ஈரோடு, மதுரை, சேலம், சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் 10 இடங்களில் தலா 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 10 அம்மா மருந்தகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். தற்போது தமிழகத்தில் 84 அம்மா மருந்தகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இம்மருந்தகங்களில் தரமான மருந்துகள் 15% வரை குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் அம்மா மருந்தகங்கள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. 26/6/2014 முதல் 16/5/2015 வரை 84 அம்மா மருந்தகங்கள் மூலம் 12 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த விலையில் மருந்துகளை பெற்று பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மருந்தகங்களை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் வேலாண்டிபாளையம் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் கீழ்
வேலாண்டிபாளையத்தில் 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மருந்தகத்தை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கவுண்டன்பாளையம், கோயம்புத்தூர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணியாளர் கூட்டுறவு பண்டகசாலை, பொள்ளாச்சி நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை, உப்பிலிப்பாளையம் நகர கூட்டுறவு கடன் சங்கம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி கூட்டுறவு விற்பனை சங்கம் மற்றும் கொடைக்கானல் கூட்டுறவு பண்டகசாலை, கரூர் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை, புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை நகர கூட்டுறவு பண்டகசாலையின் கீழ் புதுக்கோட்டை மற்றும் விராலிமலை, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம், அவிநாசி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் மற்றும் உடுமலைப்பேட்டை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் என மொத்தம் 16 இடங்களில் 1,60,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 16 அம்மா மருந்தகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். புதிதாக திறந்து வைக்கப்பட்டுள்ள அம்மா மருந்தகங்கள் பேருந்து நிலையங்கள், மார்க்கெட் போன்ற மக்கள் அதிகம் வந்து செல்லும் இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த மருந்தகங்களில் உயிர்காக்கும் மருந்துகளை சிறப்பாக பாதுகாக்கும் வகையில் குளிர்சாதன பெட்டி வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் கணினி பயிற்சி பெற்ற விற்பனையாளர்களோடு மருந்தாளுநர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல் என்ற பொய்யாமொழி புலவனின் குறளின் பொருளுணர்ந்து ஏழை எளியோரின் நோய் தீர்க்கும் மருந்துகள் தங்கு தடையின்றியும் குறைந்த விலையிலும் வழங்கும் வகையில் தமிழகம் முழுவதும் அம்மா மருந்தகங்களை ஏற்படுத்தி பாதுகாவலராக விளங்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களால் போற்றப்படுபவராக திகழ்கிறார். மக்களின் நலனே தம் நலன் என எண்ணற்ற புதிய திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளிச்சந்தையில் விற்கப்படும் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆகியவற்றின் விலைகளை விட மலிவு விலையில் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான புதிய விற்பனை திட்டத்தை 24/5/2015 அன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டம் குறித்த விவரங்களை இப்ப பார்க்கலாம். விளைச்சல் குறைந்த நேரங்களில் வெளிச்சந்தையில் காய்கறிகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை சில நேரங்களில் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து விடுகிறது. அதேபோல அதிகமான விளைச்சல் காரணமாக விளைபொருட்களுக்கு சில நேரங்களில் நியாயமான விலை கிடைப்பதில்லை. இதனால் விவசாயிகளும் ஏழை எளிய நடுத்தர மக்களும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். எனவே விவசாயிகளுக்கு நியாயமான விலையும் ஏழை எளிய மக்களுக்கு தரமான அத்தியாவசிய பொருட்கள் நியாயமான விலையிலும் கிடைக்க வழிகோலும் விலை நிலைப்படுத்தும் நிதியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011ஆம் ஆண்டு ஏற்படுத்தினார். வெளிச்சந்தையில் தற்போது துவரம்பருப்பு மற்றும் உளுந்தம்பருப்புகளின் விலை உயர்ந்து வருகிறது. இந்த விலை உயர்வில் இருந்து மக்களை காத்து வெளிச்சந்தை விலையினை கட்டுக்குள் வைத்திடும் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையாக தேசிய வேளாண்மை கூட்டுறவு விற்பனை இணையம், சென்னை தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் வாயிலாக தரமான துவரம்பருப்பு மற்றும் உளுந்தம்பருப்பு ஆகியவை கூட்டுறவுத்துறை மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு கூட்டுறவுத்துறை மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நடத்தும் 25 விற்பனை மையங்கள் மூலம் அரை கிலோ பாக்கெட்டுகளில் துவரம்பருப்பு 53 ரூபாய் 50 பைசாவுக்கும், உளுந்தம்பருப்பு ஏ ரகம் 56 ரூபாய்க்கும், பி ரகம் 49 ரூபாய் 50 பைசாவுக்கும் விற்கப்படும் புதிய விற்பனை திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 24/5/2015 அன்று தலைமைச் செயலகத்தில் துவக்கி வைத்தார். திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் சென்னை அண்ணா சாலை, ஆரியபுரம், பெசன்ட் நகர், வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை, திருவல்லிக்கேணி, அசோக் நகர், ராயப்பேட்டை நெடுஞ்சாலை, கீழ்ப்பாக்கம், செனாய் நகர், பெரியார் நகர், மீனம்பாக்கம் மற்றும் ஒக்கியம் துறைப்பாக்கம் விற்பனை மையங்கள், பூங்கா நகர் மொத்த விற்பனை பண்டகசாலையின் அண்ணா நகர் கிழக்கு, செனாய் நகர் மற்றும் அசோகா நகர், அடையாறு மகளிர் கூட்டுறவு பண்டகசாலை விற்பனை நிலையம், ஆர்வி நகர், வடசென்னை கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையம், ராயபுரம் வண்ணாரப்பேட்டை கூட்டுறவு பண்டகசாலை விற்பனை மையம், காஞ்சிபுரம் மாவட்ட மொத்த விற்பனை பண்டகசாலையின் நந்தம்பாக்கம் மற்றும் போரூர் விற்பனை மையங்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் பெரியார் நகர், இந்திரா நகர்,
கோபாலபுரம், அண்ணாநகர் மேற்கு மற்றும் நந்தனம் அமுதம் அங்காடிகள் என சென்னையில் உள்ள 25 விற்பனை மையங்கள் மூலம் குறைந்த விலையில் தரமான துவரம்பருப்பு மற்றும் உளுந்தம்பருப்பு விற்பனை செய்யப்படுகின்றன. ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்ற குறளுக்கு இணங்க மக்களின் தேவை அறிந்து அத்தியாவசியமானவற்றை அனைவருக்கும் வழங்கும் வகையில் செயல்படுகின்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முன்னோடி திட்டங்களால் மக்கள் பயனுறுகின்றனர். நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்த அம்மா மருந்தகங்கள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக 24/5/2015 அன்று கூடுதலாக 16 அம்மா மருந்தகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். தமிழக மக்களுக்கு நியாயமான விலையில் தரமான மருந்துகளை விற்பனை செய்திடும் வகையில் 100 அம்மா மருந்தகங்கள் புதிதாக தொடங்கிடவும், இதற்காக 20 கோடி ரூபாய் மாநில விலை நிலைப்படுத்தும் நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி 26/6/2014 அன்று காஞ்சிபுரம், கடலூர், ஈரோடு, மதுரை, சேலம், சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் 10 இடங்களில் தலா 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 10 அம்மா மருந்தகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். தற்போது தமிழகத்தில் 84 அம்மா மருந்தகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இம்மருந்தகங்களில் தரமான மருந்துகள் 15% வரை குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் அம்மா மருந்தகங்கள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. 26/6/2014 முதல் 16/5/2015 வரை 84 அம்மா மருந்தகங்கள் மூலம் 12 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த விலையில் மருந்துகளை பெற்று பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மருந்தகங்களை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் வேலாண்டிபாளையம் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் கீழ் வேலாண்டிபாளையத்தில் 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மருந்தகத்தை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கவுண்டன்பாளையம், கோயம்புத்தூர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணியாளர் கூட்டுறவு பண்டகசாலை, பொள்ளாச்சி நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை, உப்பிலிப்பாளையம் நகர கூட்டுறவு கடன் சங்கம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி கூட்டுறவு விற்பனை சங்கம் மற்றும் கொடைக்கானல் கூட்டுறவு பண்டகசாலை, கரூர் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை, புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை நகர கூட்டுறவு பண்டகசாலையின் கீழ் புதுக்கோட்டை மற்றும் விராலிமலை, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம், அவிநாசி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் மற்றும் உடுமலைப்பேட்டை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் என மொத்தம் 16 இடங்களில் 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 16 அம்மா மருந்தகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். புதிதாக திறந்து வைக்கப்பட்டுள்ள அம்மா மருந்தகங்கள் பேருந்து நிலையங்கள், மார்க்கெட் போன்ற மக்கள் அதிகம் வந்து செல்லும் இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த மருந்தகங்களில் உயிர்காக்கும் மருந்துகளை சிறப்பாக பாதுகாக்கும் வகையில் குளிர்சாதன பெட்டி வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் கணினி பயிற்சி பெற்ற விற்பனையாளர்களோடு மருந்தாளுநர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. அடித்தட்டு மக்கள் பயனடையும் வகையில் அம்மா உணவகங்களையும் அம்மா மருந்தகங்களையும் மலிவு விலையிலான பருப்பு விற்பனை திட்டத்தையும் ஏற்படுத்தி தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலர்களும் பயனாளிகளும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. குறைஞ்ச விலையில இட்லி 1 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும், சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும் கிடைக்கும். இதனால எங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கு. அம்மா 2 இடத்துல உணவகம் திறந்திருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜிஹெச்ல 1, பூ மார்க்கெட்டில் 1 திறந்திருக்காங்க. பொதுமக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இதை ஆரம்பித்து வச்ச
அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏழை எளிய மக்களுக்காக வயிறார தரமான உணவளித்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு திண்டுக்கல் பொதுமக்கள் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அம்மா உணவக திட்டம் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தினால எங்களுக்கு இட்லி 1 ரூபாய்க்கும், சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாயும் கிடைக்கும். இது எங்களை மாதிரிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த உதவி செஞ்ச அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த உணவு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. கோயில்பட்டியில் அம்மா உணவகம் திறந்து வச்சுட்டாங்க. இதில் வந்து நாங்கள் தரமான சாப்பாடு நல்ல முறையில் நாங்கள் செஞ்சு மக்களுக்கு கொடுக்குறோம். இந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுனால அம்மா முதலமைச்சர் அம்மாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். உலகத்தில் எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு, அன்றாட தினக்கூலி மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு திட்டம். பெரிய உணவு புரட்சியே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. தூத்துக்குடி மக்களுக்கு நல்லா பயன்படுற வகையில் அம்மா மருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் 15% டிஸ்கவுண்ட் தர்றாங்க. அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு 15% தள்ளுபடியில் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது தூத்துக்குடியில் இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் திறந்ததுனால மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது அம்மா அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். ரெகுலராக அந்த அம்மா மருந்து வாங்கிட்டு இருக்கேன். வெளியில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப டேம் சீப்பாக இருக்குது. காரணம் கேட்டீங்கன்னா வெளியில் வந்து ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 100 ரூபா கொடுக்குற மருந்தை வந்து இந்த அம்மா மருந்து வந்து 15% கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு இப்போ இருக்கிற இப்போ உள்ள நிலைமையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லாபம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. மருந்து சௌரியமாக கிடைக்கும். இந்த அம்மா மருந்து தந்ததுலேருந்து இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். 15% ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நல்லாவும் இருக்குது. இல்லை தான் உடனே வர வச்சு இமீடியட்டாக மத்தானா கூட கொடுத்துட்றாங்க. காலையிலேயே உடனே 10 மணிக்கு வரத்துல கொடுத்துட்றாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கடை தந்ததுக்கு. ரொம்ப அப்ரிஷியேட் சந்தோஷப்படுறோம். நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வந்து மாத்திரைலாம் வாங்குவோம். எங்களுக்கு இந்த மாத்திரை இந்த கடையில் வாங்குறதுனால எங்களுக்கு நல்லா பெனிஃபிட் உண்டு. குறைந்த விலையில் இந்த மாத்திரை மருந்துகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புதிதாக தொடங்கி வைத்த அம்மா உணவகங்கள், அம்மா மருந்தகங்கள் மற்றும் குறைந்த விலை புதிய விற்பனை திட்டம் குறித்த பல்வேறு விவரங்களை விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.